हे गुरुकर कोमलं भजे, ये गुरुपाद पंकजं भजे, ये गुरुविद्यारूपं भजे, हे गुरुज्ञान वैराग्यं भजे, हे गुरुमोक्ष साधनं भजे, हे गुरुवेदारूपं भजे, हे गुरुवेदात्मस्मरणं भजे, हे गुरु सकल सौभाग्यं भजे। उन्दिपूत उत्तमने वाळि उयर्वेदनायजने वाळि उलहळन्दमायवने वाळि ओदिये उणर्तिय नायकने वाळि वित्तिल्ला पोरुळे वाळि विन्दये वन्दायि उलहळन्दोने गुरुवे शरणम् कस्तूरितिलकं ललाटपटले वक्षस्थले कौस्तुभम् नासाग्रे नवमौक्तिकम् करतले वेणुं करे कङ्गणम् सर्वाङ्गे हरिचन्दनं च कलयन् कण्ठे च मुक्तावलिम् गोपस्त्री राधे कृष्ण
Rama
லக்ஷ்மணமுனி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யத் சுக்தி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி. எந்த ஸ்ரீராமானுஜருடையதான பாஷ்யங்கள் வேதமாதாவ அலங்காரம் பண்ணி ஆச்சரியமா அந்த வேதத்துடைய பதியான பகவான் நாராயணன் அனுபவிக்க வச்சதோ அப்படிப்பட்ட லக்ஷ்மணமுனின்னு சொல்லும்படியான சுவாமி ராமானுஜரை அடியேன் வந்தனம் செய்கின்றேன். பிரணாமம் லக்ஷ்மணமுனி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யத் சுக்தி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி. குரு அத்புதமானவர், விசேஷமானவர். ஆச்சாரிய ஹரி. அதுலயும் யதிராஜன் ரொம்ப அற்புதம். உலகத்துல ரொம்ப கஷ்டமான காரியம் எது அப்படின்னா குருவை புரிஞ்சுக்கிறது. அவளுடைய ஸ்ரத்தை அடிப்படையாக கொண்டு குருவை உணர முடியும், அனுபவிக்க முடியும். குரு எல்லாருக்கும் பொதுவானவர், பாரபட்சம் இல்லாதவர். எல்லா இடத்துலயுமே குரு ஒரே மாதிரி தான் இருக்கார். அவாவாளுடைய நம்பிக்கையை பொறுத்து, ஸ்ரத்தையை பொறுத்து, வினயத்தை பொறுத்து, அனுபவங்கள்ல தாரதமியம். குரு ஒரு ட்ரெயின் மாதிரி. ஒரு ட்ரெயின்ல எல்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா சில பேர் பார்த்தா அன்ரிசர்வ்ல ஏறுவா, சில பேர் ரிசர்வேஷன்ல வருவா, சில பேர் தற்கால புக் பண்ணுவா, சில பேர் 3 டயர் ஏசி, சில பேர் 2 டயர் ஏசி, சில பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்படி இத்தனை இருக்கு. அதான் நிறைய அன்ரிசர்வ் இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி நிறைய வித்தியாசம் உண்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், அன்ரிசர்வ்ல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். என்ன ஆச்சரியம்னா ட்ரெயின் போற ஸ்பீடு என்னமோ ஒன்னே ஒண்ணுதான். இத்தனை வித்தியாசங்கள் இருந்தாலும் போற ஸ்பீடு ஒன்னே ஒண்ணுதான். ஏசி கம்பார்ட்மெண்ட், ஏசி கம்பார்ட்மெண்ட் ஜங்ஷன்ல மட்டும் தான் நிற்கும். அன்ரிசர்வ் கண்ட இடத்துல நிற்கும், அப்படிலாம் கிடையாது. அது ஒரே ஸ்பீடு, எங்க கிளம்பும் அங்க கிளம்பும், எந்த வேகத்தை போறோம் அதே வேகம். அது எந்த இடத்தை அடையணுமோ அந்த இடத்தை அடையும். இது அவாவா எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாலோ அவாவாளுடைய பாடு. சில பேர் குரு எதுக்கு பிடிச்சுப்பா அப்படின்னா லோகாயுதமான காரியங்கள்ல சிரமம் இருக்கா, சில சிரமங்கள்லாம் தீர்ற மாதிரி பிடிச்சுக்கலாம். ஒரு எல்லா வரைக்கும் தீர்ந்துதான் சரி போதும் அப்படின்னு பார்த்து இறங்கி போயிடுவா. இறங்கி போயிட்டான்ற ட்ரெயின் ஒன்று நிக்க போடுது. அது மாதிரி பரமபதமாக்கி வைகுந்தத்துக்கு போயிட்டு தான் ஒவ்வொரு நாள் ட்ரிப் அடிச்சுட்டு இருப்பா. ஷட்டில் மாதிரி இங்கே அங்க போவா, அங்கே நீங்க வருவா, இப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பா. இதுல யாரா எங்க வேணா ஏறலாம், எங்க வேணா இறங்கலாம். சில பேர் பாதியில ஏறுவா, சில பேர் ஆரம்பத்திலேயே ஏறுவா. சில குழந்தைகள் பிறந்தவன்றே குருவை பிடிச்சிருக்கான். சில பேர் 15 வயசுல படிப்பா, சில பேர் 5 வயசுல படிப்பா, சில பேருக்கு 8 வயசுல கிடைக்கும், சில பேருக்கு 15 வயசுல, சில பேருக்கு 65 வயசுல கிடைக்கும், சில பேருக்கு 85 வயசுல கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல ஏறுவா. ஆனா பரமபதமாகி வைகுந்தது நிச்சயமா அந்த வண்டி போகும், சந்தேகம் இல்லை. அவாவாளுடைய நம்பிக்கை அஸ்திவாரமாக கொண்டு அவாவாளுடைய அந்த அனுபவங்களும் மாறுபடுறது. சில பேர் அன்று டிக்கெட் வாங்கி ஏறிருப்பா, சில பேர் பார்த்தா 3 மாசம் முன்னாடியே புக் பண்ணி வச்சிருப்பாங்க ஸ்லீப்பர்ல, சில பேர் தற்கால அப்ப புக் பண்ணி ஏசில வந்துருவா. நம்பிக்கையை பொறுத்து இருக்கு. நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் நினைவும் தான் அனுபவங்களை கொடுக்கணும். அதனால குருவிடத்துல பாரபட்சம், தாரதமியம், இவா பிடிச்சவா, இவா பிடிக்காதவா, இவா எனக்கு உபயோகம் ஆறவா, இவா எனக்கு உபயோகம் இல்லாதவா, இவாளால இந்த மாதிரி உபயோகங்கள் இருக்குன்னு நம்மள மாதிரி ஒரு செக்ரிகேட் பண்ணி இவாளெல்லாம் இந்த இதுல வச்சுட்டு இந்த மாதிரி காரியங்களை சாதிக்கலாம், அந்த மாதிரி காரியங்களை சாதிக்கலான்ற அவசியம் குருவுக்கு இல்லை. எல்லாருக்கும் பகவத் அனுபவத்தை கொடுக்கணும். அது அவாவா எவ்வளவு வாங்கி அனுபவிக்கிறோம் அவாவாப்பா எல்லாருக்கும் அனுபவத்தை கொடுத்துருக்கோம். அத்தனை பேருக்கும். ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா ஒரு வஸ்துடைய தரம் இவ்வளவு, அதற்கு இவ்வளவு பணம் அப்படின்னா அந்த பணத்தை யார் கொடுத்தாலும் அந்த தரமுள்ள வஸ்துவை கொடுத்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அவ்வளவுதான். இவன் ஒரு ரொம்ப அழுக்கா இருக்கான், ஒரு பிச்சைக்காரனா இருக்கான் அப்படின்றதுக்காக அவன் ஒரு அந்த பொருளுக்குரிய பணத்தை கொடுத்துட்டு குடுனா இல்ல நீ பிச்சைக்காரமா இருக்கு, அழுக்கா இருக்கு, அதிகமா இருக்கு, உனக்கு இதெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பணத்தை கொடுத்தாச்சுன்னா கொடுத்தாங்க. அந்த மாதிரி நம்முடைய சரீரமோ, நம்முடைய பதவியோ, பட்டமோ, பணமோ, அழகோ, வயசோ இதெல்லாம் 2ஆம் பட்சம்.
இந்த ஆத்மாவுக்கு வேண்டியதான பகவத் அனுகிரகம், பகவத் காருண்யம் அப்படின்றது இருக்கு. அதை அள்ளி 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 கொடுத்துட்டு இருக்கா. அவாவா ஒரு கையில வாங்குறோமா, ரெண்டு கையில வாங்குறோமா, இல்ல போதும் 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 சொல்றோமா, அது அவாவாளுடைய மனசை பொறுத்து அமைகின்ற காரியம். அதனால குருவுடைய விஷயங்களை பல சந்தர்ப்பம் நமக்கு தோணும் பாரபட்சமோ அப்படின்னு தோணுது. ஆனா பாரபட்சம் இல்லை. இந்த கண்ணு வசத்தியா இந்த கண்ணு வசத்தியான்னு கேட்டா ஏதோ சொல்ல முடியும். சரீரத்துல எது சிரேஷ்டம்? கை உங்களுக்கு கை பிராதானியம் இல்லை, கண்ணுதான் முக்கியம் ஏதாவது சொல்லுவோமா? கண்ணு ஒண்ணு பெருசு கிடையாது, வாய் தான் பெருசு ஏதாவது சொல்லுவோமா? ஒவ்வொரு சின்ன சின்ன அவயவத்துக்கும் அதற்குரியதான மரியாதை இருக்கு. நிச்சயமா எனக்கு வாய் மட்டும் இருந்தா போதும், பல்லு வேண்டாம்னு சொல்ல போறோமா? சத்தியமா கிடையாது. சரி பல்லு போதும், நாக்கு வேண்டாம்னு சொல்ல போறோமா? அதுவும் கிடையாது. அந்தந்த வஸ்துவுக்கு உரியதான பலம், அந்தந்த இந்திரியத்துக்குரியதான பலம் இருக்கத்தான் செய்யாது. அதனால பாரபட்சம் தாரதமியம்ன்றது கிடையாது. எல்லாரும் குழந்தைகள், எல்லாரும் பகவானுடைய குழந்தைகள். சாதாரண மனுஷாடத்துல தாரதமியம் இருக்கு அப்படின்னா இது என்னுடைய ரத்தம் அப்படின்லாம். ஆனா இது ஆத்மானு பார்க்கும் பொழுது அங்க பாரபட்சமோ தாரதமியமோ கிடையவே கிடையாது. பணக்காரத்துல ஒரு மாதிரி பழகிறா, ஏழைகளிடத்துல ஒரு மாதிரி பழகிறா, ஸ்ரீகளிடத்துல ஒரு மாதிரி பழகிறா, அப்படி கிடையவே கிடையாது. எல்லா ஆத்மாக்கள் எல்லாமே குழந்தைகள். இந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குதூகலம். கிரகத்திலேயே ஒரு 10 குழந்தைகள் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமா தான் அம்மா ஆகாரம் கொடுக்கற. அம்மாவுக்கே கை குழந்தை ஒண்ணு இருக்கு, 15 வயசுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்தந்த குழந்தைக்கு என்ன உண்டோ அந்த ஆகாரத்தை கொடுப்பா. கை குழந்தை இடுப்புல தூக்கி உட்காரச்சுட்டு அதுக்கு என்ன கொடுக்குமோ கொடுப்பா. 15 வயசு குழந்தைக்கு தட்டுல போட்டு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லுவா. இந்த இடுப்பு கை குழந்தை மாதிரி என்ன இடுப்புல தூக்கி வைக்கலாம், அம்மாவுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு 15 வயசு குழந்தை சொன்னா பைத்தியக்காரன். ஏன்னா அந்த 15 வயசு குழந்தைக்கு அது போதும். அந்த மாதிரி கொடுத்தாலே அதுக்கு சிரேஷ்டம். இந்த கை குழந்தைக்கு அந்த மாதிரி கொடுத்தோம்னா அதுக்கு ஸ்வீகரிக்க தெரியாது. முதல்ல அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை அந்த குழந்தை 2 பேருக்கும் வயிறு நம்பணும், அப்பாடான்னு திருப்தியா இருக்கும். அதான் முக்கியமான இருக்கு. அந்த மாதிரி நம்முடைய ஸ்திதிக்கு தகுந்த மாதிரி குருவானவர் இறங்கி ஏறி அவ்வளவு அழகா பார்த்து 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 கிருபமாச்சார். அதுலயும் காரே கருணை ராமானுஜன் ஆச்சரியமானவர், ரொம்ப அற்புதமான. நிஜமாவே ராமானுஜ வைபவம் ரொம்ப நிஜமாவே அளவிடும்படியான அளவுக்கு ஒரு காருண்யம். ஐயோ இவ்வளவு காரணம் நம்மால தாங்காதுன்னு சொல்றபடியான ஒரு காருண்யம் சுவாமி ராமானுஜருடைய குரு மகிமா. நிஜமாவே அபார மகிமா குரு மகிமா, அதி அதி அபார மகிமா குரு மகிமான்னு சொல்ற மாதிரி ரொம்ப அதிகமான ஒரு மகிமை குரு மகிமை. காருண்யமயமான ஒரு மூர்த்தி சுவாமி ராமானுஜர். ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமி ராமானுஜர் அப்படி கஷேத்ராடனம் போயிட்டு இருந்தார் நிறைய சிஷ்யாரோட. நிறைய எப்பவுமே ராமானுஜரோட நிறைய சிஷ்யர்கள் வருவார், ரித்திராஜரோட நிறைய பேர் இப்படி வந்துட்டு இருந்தார். அப்ப அடுத்து வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கா சுவாமி ராமானுஜர் முடிவு பண்ணிட்டார் பகவத் சங்கல்பத்தை கொண்டு. அப்ப நிறைய பெரிய கூட்டம் அவரோட வரும். அப்ப ஒரு கிராமத்துக்கு போலான்னு முடிவு பண்ணார். அங்க அவருடைய 2 சிஷ்யர்கள் இருக்கா. ஒருத்தர் நல்ல பணக்காரர், இன்னும் ஒருத்தர் பணமே இல்லாத தரித்திரமா. இவர் ஒரு எல்லை, அவர் ஒரு எல்லை. ஆனா 2 பேருமே எதிராஜருடைய சிஷ்யர்கள். அதுதான் ஆச்சரியம். ஒரு குருவிடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா நல்லா படிச்சவனும் சிஷ்யனா இருப்பான், படிக்காதவான சிஷ்யாளா இருப்பான். இத்தினோண்டு குழந்தையும் சிஷ்யாளா இருக்கும், பெரிய வயசானவாளும் சிஷ்யாளா இருப்பான். பணக்காரன் ஏழை, ஸ்திரீகள் புருஷன் எல்லாருமே இருப்பா. பிராமணா அப்ராமணா எல்லாருமே உண்டு. எத்திராசருடைய சிஷ்ய கூட்டம் பார்த்தோம்னா பிராமணர்கள் அப்ராமணர்கள் எல்லாருமே இருந்தா. ஒரு குருகுலம் வழி வரும்பொழுது குருவுடைய ஆசிரமம்னு வரும்போது எல்லாரும் அங்க பொது, அத்தனை பேரும் பொது, அவ்வளவுதான். அவ்வளவு அழகா 2 சிஷ்யர்கள் இருக்கா. ஒருத்தர் பரம ஏழை, ஒருத்தர் நல்ல பணக்காரர், கொழுத்த பணக்காரன். கொழுத்த பணக்காரர் 2 பேருக்குமே எதிராஜரிடத்துல பரம பிரீத்தி உண்டு. ஆனா அவ கிராமத்துக்கு போகிறது திடீர்னு முடிவு பண்ணிட்டார் எதிராஜர். உடனே ஒரு 2 சிஷ்யால கூப்பிட்டு நீங்க நேரம் அந்த கிராமத்துக்கு போங்க, இந்த பணக்காரர் இருக்கார் அவரிடத்துல இந்த மாதிரி நான் சிஷ்ய கூட்டத்தோட அவருடைய கிரகத்துக்கு வந்துட்டு இருக்கேன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு அனுப்பினார். உடனே 2 சிஷ்யர்கள் வேக வேகமா நடந்து ரொம்ப தூரம், அந்த காலம் இந்த காலம் மாதிரி கிடையாது, ரொம்ப தூரம் நடந்து ஆச்சரியமா இந்த பணக்காரருடைய கிரகத்துக்கு வந்தாங்க. யக்ஞேசர்னு பேர் இருக்கு. அவருடைய கிரகத்துக்கு வந்தார்கள். உடனே அவரும் பார்த்தார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். உடனே அவர்கள் இந்த மாதிரி எத்திராசர் சிஷ்ய கூட்டத்தோட
இந்த மாதிரி நாளைக்கு உங்க கிரகத்துக்கு எழுந்துள்ள போறார், அதுக்கு வேண்டியதான ஏற்பாடுகளை உங்க பண்ண சொன்னார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். என் எதிராஜன் வரார், என் ஆச்சாரியன் வரார், என் சத்குருநாதன் வரார் அப்படின்னு சொல்லி கிடக்கிறான்னு ஏற்பாடுகள்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இவாளும் பார்த்தா சந்தோஷம்னு சொல்லி திரும்பி வந்தா. ரொம்ப கலப்பா இருந்தா. திரும்பி எதிராஜனை பார்க்க வந்துட்ட. விஷயத்த சொல்லியாச்சு, வந்தாச்சு. வந்தா ரொம்ப கலப்பா இருந்தாவா. எதிராஜனை பார்த்து தண்டம் சமர்ப்பிக்கிறது அப்படின்னா சேவிக்கிறது, நமஸ்காரம் பண்றது, பெரியவாளை பார்த்து. இதெல்லாம் நம்ம ஹிந்து தர்மத்துடைய விசேஷம். மற்ற மதங்கள்லாம் இந்த மாதிரி பெரியவாளையோ இல்லாட்டி பக்தியில சிரேஷ்டமானவாளையோ பகவானையோ சேவிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் எல்லாம் கிடையாது. நிஜமாவே இந்த சேவிக்கிறதுனால பெரியதான அனுகிரகம் கிடைக்கிறது. அதுவும் காஷ்ட மாதிரி அப்படி சொல்லுவா, கட்ட மாதிரி விழுந்து சரி டக்கு டக்குன்னு அப்படின்னு இந்த வேகத்துல சொல்லுவா. ஒன்னும் தெரியாது, உடம்பையே அர்ப்பிதம் பண்றேன், ஆத்ம நிவேதம் பண்றேன், எனக்கு வழி காட்டுமோன்னு சொல்றதுதான் அதை சேவிக்கிறது. உங்களுடைய திருவடி தூசிக்கு அடியேன் சமானம், அவ்வளவுதான். நான் பெரியாள் கிடையாது, பகவானையோ பெரியவாளை பார்த்து நான் ஒன்னும் சாதாரணப்பட்டவன் தான், பெரியவன் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்றதுக்காகத்தான் அந்த மாதிரி சேவிக்கிறது. ஆச்சரியமா இந்த எதிராளருடைய சிஷ்யர்கள் சேவிச்சார்கள். எழுந்தார்கள், கைய கூப்பினா நம்ம விஷயத்தை சொல்லிட்டோம், அவர் ஏற்பாடு அப்படின்னு பேச ஆரம்பிச்சார். எதிராஜர் ஒரு நிமிஷம் அப்படின்னார். பணிவாளம் அடியன் அப்படின்னு வாய் வச்சிருந்தார். உங்களுக்கு ஏதானும் சாப்பிடறதுக்கு ஆகாரமோ இல்லாட்டி சாப்பிட தீர்த்தம் ஏதானும் கொடுத்தாரோ? உடனேயே இல்ல இல்ல அப்படின்னு அப்படின்னா எதிராஜர். இல்ல நீங்க வரேன்னு சொன்ன சந்தோஷத்துல ஏற்பாடுகளை பண்ண போயிட்டார், அதனால ஆகாரமோ தீர்த்தமோ கொடுக்கறதுக்கு அவருக்கு சமயம் இல்லை. அப்ப கூட அவரை பத்தி குத்தமா சொல்ல, இந்த ஏற்பாடுகள் பண்ண போனதுனால அவருக்கு சமயம் இல்லைன்னா ரொம்ப குறுகின காலத்துல நம்ம போறோம் இல்லையா, அதனால தேவரி வரதுல அவர் முகத்துல எத்தனை ஆனந்தம், அவ அழகா மாத்தி சொல்லிட்டு இருக்கா. தேவரி வரத கேட்டோன்னா சந்தோஷம் ஏற்பாடு பண்றார். உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தாரா இல்லையா எதிராக கேட்கிறாருல்ல. திரும்பியும் திரும்பியும் இல்ல, அந்த மாதிரி நீங்க வரதுனால அந்த அவசரத்துல ஏற்பாடு அவசரத்துல இருந்தா கொஞ்சம் அப்படி கோபமா பார்த்தா, ஆக மொத்தத்துல உங்களுக்கு சாப்பிடறதுக்கு தீர்த்தமோ ஆகாரமோ எதுவும் சொல்லல இல்லையா அப்படி கொஞ்சம் அந்த காம்பீரியமான ஒரு துவனி. பெரியவாள் ரொம்ப சௌலபியமா அப்படி போனா சில விஷயங்கள் அந்த காம்பீரியத்தை காட்டும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த காம்பீரியம். ரொம்ப தேமையான இருப்பா. பகவான் கூட பார்த்தோம்னா அப்படியே சௌலபிய மூர்த்தியா இருப்பானா, காம்பீரியத்தை காட்டணும் நரசிம்மனா வந்து கழிச்சு போடுவான். ரொம்ப ஆச்சரியம் பகவானுடைய கிருப்பை. மனுஷாளுக்கெல்லாம் பார்த்தோம்னா தான் நினைச்ச காரியம் நடக்கணும்னா கோபம் வரும். பெரியவாளுக்கு பகவானுக்கு அப்படி கிடையாது. எந்த சமயத்துல இந்த கோபத்தை அஸ்தீவிரமா கொண்டு இந்த ஜனங்களை நல்வழிப்படுத்த முடியும் அப்படி. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அனுபவிச்சு பார்த்தா தெரியும். ஒரு சத்திஷனா இருந்துட்டு ஒரு குருவுடைய அந்த காம்பீரியத்தை பார்த்து அனுபவிச்ச அந்த ஆனந்தத்தை சொல்லிட்டு எதிராஜ காம்பீரியம் பார்த்தெல்லாம் ஹார்ட் ஆஃப் சல்யூட் அந்த மாதிரி அடிக்கணும் அவரை பார்த்து. அப்படி இருப்பார். அந்த காம்பீரியம் பார்க்கணும். அந்த எளிமைனா அந்த எல்லை, காம்பீரியம்னா இந்த எல்லை. அதாவது எல்லாம் இருந்தும் கூட தேனேன்னு இருப்பார். நிறைகுடம் தழும்பாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாள். அதெல்லாம் நம்ம மகாத்மாக்கள் தான். அத்தனை விஷயங்கள் தெரிஞ்சவா, பெருமாளை பிரத்யட்சமா பாக்குறவா, லோகத்தையே கட்டி ஆளக்கூடிய சக்தி. சரியா சொன்னா உலகத்தையே புரட்டி போடக்கூடிய சுனாமி மாதிரி அவளுக்கு ஒரு பலம் இருக்கு. நினைச்சானா லோகத்தையே ஒரு க்ஷணத்துல மாத்திடுவா. அப்படிப்பட்ட பெரிய பலம் உடையவா. அப்படியே மாச மாட்டேங்கிறா அப்படின்னா பகவானுடைய லீலா வினோதங்களை பார்த்துட்டு அவன் எப்படி சொல்லணும் அப்படி நடத்திட்டு போயிடுவான். நினைச்சானா அத்தனை பலம் உண்டு. பார்த்தோம்னா ஒரு வசனமே உண்டு, பகவானிடத்துல குருவுடைய ரெக்கமெண்டேஷன் செல்லுபடியாகும், குருவிடத்துல பகவானுடைய ரெக்கமெண்டேஷன் கூட செல்லுபடியாகும். குருவிடத்துல யாருமே ரெக்கமெண்டேஷனே பண்ண முடியாது, பகவானிடத்துல குரு ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியும். சத்தியம். திருக்கோஷ்டியூர் நம்பின இடத்துல ரங்கராஜன் ரெக்கமெண்டேஷன் பண்ற. ராமானுஜர் 18 வாட்டி மந்திராதத்துக்கு போயிட்டு ஓம் நமோ நாராயண அஷ்டாட்சர மந்திரத்துக்கு பூரணமான வியாக்கியானம் தெரிஞ்சுக்கிற 18 வாட்டி போவார், தரமாட்டேங்கிறார். அப்ப ஒரு சந்தர்ப்பத்தை திருக்கோஷ்டி நம்பி ஸ்ரீரங்கம் வர. அப்ப ரங்கராஜன் சொல்றார், அப்பா நம்ம எத்திராஜனுக்கு உபதேசம் பண்ணலாண்டா, பூரணமான பக்குவத்தோட இருக்கான். உடனே திருக்கோஷ்டி நம்பி தேவரி பகவத்கீதை நீட்டி முழக்கி வசனம் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. தகுதியெல்லாம் பார்த்து பரீட்சை பண்ணிதான் கொடுக்கணும், கண்ட பேருக்கு கொடுக்கப்படாதுன்னு சொல்லியாச்சு. நீர் சொன்னதை நீர் வேணா மாத்தலாம், நான்லாம் மாத்திக்க முடியாது. பக்குவம் இருந்தா தான் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். இந்த விஷயத்த தேவரி தலையிட வேண்டாம், இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம் ரங்கராஜன்.
ரங்கநாதன் வாய முடிட்டார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே குருவிடத்துல பேச முடியாதுன்னா அத்தனை சிரேஷ்டம் சத்குரு. ரங்கநாதன் சிரிப்பா அவனுக்கு தோன்றத பண்ணு அப்படின்ட்டு அவ்வளவு சிரேஷம். அது ரொம்ப அந்த சில விஷயங்கள்லாம் ரொம்ப கடினமா இருப்பா. அது பாறையா மலையா என்னன்னு சொல்ல தெரியாது. ஆனா அதுக்குள்ள ரகசியமா ஒரு ஈரம் இருக்கு. கல்லுக்குள் ஈரம் மாதிரி உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு வெளியில தெரியவே தெரியாது. அதுதான் குருவுடைய பலம். ஆச்சரியமானது. இந்த காம்பீரியத்தை உங்களுக்கு ஒண்ணும் கொடுக்கல இல்லையா அப்படின்னு கேட்டார். உடனே இல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்னு இல்ல கொடுக்கல அவ்வளவுதான். சரி அப்படின்னு அடுத்த நாள் எல்லாரும் கிளம்பியாச்சு. அந்த கிராமத்துக்கு போறதுக்கு கிளம்புறாரு. அப்படி அழகா அந்த கிராமத்துடைய எல்லையில நுழைஞ்சார். பையன் மாடெல்லாம் வச்சுட்டு இருந்து உடனே எதிராசர் கூப்பிட்டு கேட்டார், அப்பா ஆச்சரியமான இங்க பிராமணர் வீடு எங்க அப்படின்னு சும்மா கேட்டார். உடனே அந்த பிள்ளையாண்டாங்க கேட்டது, உஞ்சவிருத்தியே கதின்னு இருக்கிற வரதாச்சாரிய கிரகமா, பணமே கதின்னு கிடக்கிற யஜ்ஞேசர் கிரகமா அப்படின்னு கேட்கறது சின்னவே கேட்டது. உடனே ஒரு சொன்னார், உஞ்சவிருத்தியே கதின்னு கிடக்கிற பரம ஏழையான வரதாச்சாரிய கிரகம்னுட்டார். பாக்கார வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டார். ஆனா இப்ப என்னடா சொன்னா பரம ஏழை குச்சேலன் மாதிரி ஒருத்த கலியுக குச்சேலன்னு சொல்லலாம். பரம தரித்திரமா. ஆனா அவ்வளவு சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் உஞ்சவிருத்தி எடுத்துதான் காலத்தை நடத்திட்டு நடுதுமே கிடையாது. கழுத்துல ஒரு சொந்தம் ஆடிட்டு நாமஜபம் பண்ணி அப்படியே வீதிகள்ல போவார். அன்னைக்கு என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு ஒரு வாழ்க்கை. அசாத்தியமான மனோதைரியம் வேணும். முதல்ல பகவானிடத்துல பூரணமான நம்பிக்கை இல்லாம நடக்காது. அது யாரையும் மனுஷா இன்னைக்கு போட்டுருவா நாளைக்கு போட்டுருவா ஒண்ணும் கிடையாது. பகவான்ற ஒருவனை தவிர வேற யாரையுமே நம்ப முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள பகவான் 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 ஆழமான மனசு இருந்தாலும் நடக்காது. ரொம்ப அற்புதமான சரியா உங்க பாஷன பயங்கரமான தைரியம். அவ்வளவுதான். படுபயங்கரமான ஒரு தைரியம் இருந்தாலும் உஞ்சவிருத்தின்னு ஒரு காரியத்தை பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த வரதாச்சாரியாரும் அவருடைய துணைவியார் லக்ஷ்மின்னு பேரு, ரெண்டு பேரும் அற்புதமான ஒரு சாம்பத்தியம் இருக்கா. நல்ல சம்பதிகள். குச்சேலர் சுசீலா மாதிரி ஆச்சரியமானவள். நிஜமாவே பல சந்தர்ப்பங்கள்ல சுசீலாவை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. குச்சேலருடைய பாரியை பத்தி உத்தமமானவள். அவள் இல்லைன்னா குச்சேலர் துவாரை போயிருக்கவே மாட்டா. குச்சேலர் தன் கிரகத்துக்கு வேண்டிய காரியங்களை சம்பாதிக்கிறதுக்கு உஞ்சவர்த்தி எடுத்தார். ஆனா பகவானுக்கு கொடுக்கறதுக்கு இவதான் ஒரு 4-5 வீட்டுல போய் அவள் வாங்கிட்டு வந்தார். குச்சேலர் போகல. குச்சேலர் 4 கிரகத்துல ஒரு 5-6 கிரகத்துல போயிட்டு நான் கிருஷ்ணனை பார்க்க போறேன் ஏதானும் கொடுங்கோ அப்படின்னு கேட்கவே இல்லை. தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்காக உஞ்சவர்த்தி எடுக்க அவர் போனார். ஆனா கிருஷ்ணனுக்கு கொடுக்கிற அவள் மட்டும் இவதான் போய் வாங்கிட்டு வந்தான். சத்தியம். இவ கொடுத்து இவள் அனுப்பல அப்படின்னா குச்சேல உபாக்கியானம்ன்ற பெரிய விஷயமே கிடையாது. அத்தனை அற்புதமானவள் சுசீலா. ஏன்னா பல இடங்கள்ல பிரவசனங்கள் பண்ணும் பொழுது லௌகீகமா இருக்கிறவெல்லாம் சில பேர் இந்த குச்சேலர் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மாத்தி சொல்லிடுறான். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவரை ஃபேமிலி பிளானிங்லாம் வேற யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா பல பேர். அவர் 27 குழந்தைகள் நல்லா படாத பாடுபட்டார். அப்படிலாம் எந்த இடத்துலயுமே புராணத்துல கிடையவே கிடையாது. அவருக்கு குழந்தைகள் இருந்ததுன்னு சொல்லியிருக்க ஒழிய 27 நட்சத்திரங்கள் அவருக்கு 27 குழந்தைகளா இருந்தது. நிறைய குழந்தைகளை பட்டனால பாடுபட்டார் அப்படின்னா எந்த ஒரு புராணத்திலையும் சொல்லாத இவா சொல்ற கற்பனை பொய். அவ்வளவுதான் சொல்ல முடியும்னா சில விஷயங்கள்ல புராணங்களை தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தர்மத்தை நம்ம இருக்கும். இந்த வரதாச்சாரியார் அப்படி இருக்கார். ஜோரா பக்தி பருத்தி கொள்ளை அம்மாள் கூட அவரை சொல்லுவார். ஆச்சரியமா அப்படி பண்ணிட்டு இருக்கா. எதிராசர் அவர் சிஷ்யாலோட வாதி போறார். உடனே சில சிஷ்யா குச்சு பேசுற, என்ன இப்படி பண்ற ஆச்சாரியன் தெரிய வேண்டாமா, அவர் ஏற்கனவே பரம தரித்திரமான், இங்க வாத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனா என்ன, கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசனை பண்ண வேண்டாமா, இப்படி எல்லாம் ஒரு அபிப்பிராயம் உண்டு. கொஞ்சம் பிராக்டிக்கலா தெரிஞ்சுட்டா பரவாயில்ல. நமக்கு என்ன பிராக்டிக்கல் தெரியும்? இந்த சூடு பால் குடிச்ச பூனை கதையாட்டம் நேற்று ஏதான ஒரு விஷயம் பண்ணிருப்போம், இல்லாட்டி ஒரு 10 வருஷம் விஷயம் பண்ணிருப்போம், அது அடி வாங்கினா கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும். அந்த விஷயத்துல ஏதான விஷயம் பண்ணிருப்போம், நல்லபடியா சக்சஸ் ஆயிருப்போம், திருப்பி அதை பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நம்முடைய அனுபவங்கள்லாம் நம்முடைய பிராக்டிக்கல் நம்ம சொல்றதெல்லாம் நம்முடைய அனுபவங்களை கொண்டு முடிவு பண்றோம் ஒழிய யதார்த்தத்தை கொண்டு முடிவு இல்லை. சத்தியமா யதார்த்தத்தை நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல பாக்குறதே இல்லை. என்ன ஆச்சரியம், நாங்க ஜெகத் மித்தியான்னு சங்கரர் சொல்றாரு. ஜெகத் மித்தியான பல பேர் ஜெகத் இல்லைன்னு நினைச்சிருக்க. அப்படி இல்லை. இது அப்ப இருந்த மாதிரி இப்ப இல்ல. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த பூமி இப்ப கிடையாது. இப்ப இருக்கிற இதே ஜெகத்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கிடையாது. ஒவ்வொரு செகண்ட் இது மாறிண்டே இருக்கு.
அதனால இதை நம்பாதே, அதனால இதுக்கு ஒரு பெரிய பிராதானியம் கொடுக்காதே அப்படின்னா ஸ்ரீசங்கர். ஆனா என்ன பண்றோம்னா தன் அனுபவங்களை கொண்டு பல விஷயங்களை முடிவு பண்ணிருப்பான். சமயத்தை யாராவது நம்ம கிட்ட சண்டை போட்டு இருப்பா, உடனே அவளை பார்க்கும்போது நம்ம சண்டை போட போறா எப்படியா நினைச்சிருக்கோம். அவ நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல, அவ இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க போறது கிடையாது. என்ன ஞாபகம். ஆனா என்ன ஆகுறதா அவன் மனசு சண்டை தான் போடுவா. எனக்கு தெரியும் நான் அப்பயே சொன்னேன் இல்லையா. இது வேற ஒரு பெருமை பல பேருக்கு எனக்கு என்னமோ தெரியல, மனசே தெரியல, ஏதோ விபரீதம் மாதிரி தோன்றதுன்னு நிறைய பேர் நானும் பார்த்துட்டேன். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இந்த வெதர் போர்காஸ்டிங் மாதிரி தெரியும் சில பேருக்குலாம் இது நடக்க போறது முக்காவாசி கெடுதலத்தான் சொல்லி சொல்லிடுறேன். இது வரைக்கும் யாரும் ஒரு நல்ல விஷயம் நடக்க போறதுன்னு தோன்றது யாரும் சொல்லி நான் கேட்டது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தான் இருக்கு, ஏதோ நினைச்சு பரபரப்பா அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவா. கடைசியில பார்த்தா எல்லாம் கெடுதலான விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுல என்ன பைத்தியக்காரன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இது என்ன நிஜமா நடக்கிறது கூட இல்ல. பல விஷயங்கள் பார்த்தா இவாள மனசுல முடிவு பண்ணியே நடக்க வச்சுடுறான். என்னமோ தெரியல ஒரு மாதிரி நீங்க என்னமோ எனக்கு என்னமோ நீங்க சரி வரா மாதிரி தெரியல அப்படின்னு அப்படியே யத்பாவம் தத்பவதி. அதனாலதான் பெரியவா சரியா நினைங்கோ, சரியா நினைக்கிறேன் பகவானிடத்துல தெளிவா பிரார்த்தனை பண்ணுங்கோ. மனசு எங்கேயா பகவான எனக்கு ஒன்னும் தெரியாது பிரபு காப்பாத்துன்னு சொல்லிடும். நான் மனசு ஏமாத்தும். பெரிய விரோதிய மனசுல வேற யாருமே கிடையாது. பின்னாடி சில விஷயம் குச்சு என்ன இது யாராவது சொல்ல மாட்டேன் சொல்லுங்க ஆச்சார இடத்துல அவர் பரம தரித்திரமான் அவாத்துக்கு போனா எப்படி சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவார். பாவம் இப்படியா கஷ்டம் கொடுக்கறது. ஆச்சாரியன்னா சுகம் கொடுக்க வேண்டாமா, கஷ்டம் கொடுக்கலாம் இஷ்டத்துக்கு உண்டு. இது இன்னைக்கு நேற்றுக்கல, எத்தனை கோடி வருஷமானாலும் நீங்க எந்த குருவுடைய ஆசிரமத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இந்த மாதிரி இப்படி இருக்கலாம் இருக்குதான் செய்யும். ஒன்னும் சரியில்லை. இந்த படத்துக்கு போனாலும் ஒரே கதம்சா இருக்குன்னா எல்லாரும் ஒன்னும் ராமானுஜர் இல்லை, எல்லாரும் ஒன்னும் ஆச்சரியமான சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி இல்லை. எல்லாரும் ஒவ்வொரு பக்குவத்துல இருக்காரு. ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி குருவுடைய ஆசிரமம்ன்றது எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் எல்லாருமே இருப்பா. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. சில பேர் எல்கேஜி, சில பேர் 12th, சில பேர் 10th. அதுலயே ஒரே கிளாஸ் இருக்கும். எல்லா ஒன்றும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற கூட்டம் கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிட்டி. அதுவும் எல்லா குழந்தையும் எல்லா பாடமும் ஒழுங்கா வராது. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றத புலியா இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி. அதனால இப்படி எல்லாம் இருக்காம என்னத்த சொல்றது, எங்க போனாலும் எந்த மடத்துக்கு போனாலும் ஒரே பிரச்சனை. நீங்க மடத்துக்கு பிரச்சனையை பார்க்க போறீங்களா, குருவை பார்க்க போறீங்களா, பகவத் அனுபவத்தை வாங்கிக்க போறீங்களா, அவ்வளவுதான் கேள்வி. ஏதாவது எதுமோ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கு. அதுக்குதான் இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசலாம். சங்கரர் கூட்டமும் அப்படி பேசிட்டு இருந்தா, சுவாமி ராமானுஜ கூட்டம் அப்படி இருந்தது, மற்றொரு கூட்டம் இருந்தது. நான் பெரியவா இதுக்கு ஒரு பெரிய பிராதானியம் கொடுக்கணும். நம்ம பாட்டுக்கு பக்தி பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தா. அதுக்காக சுவாமி ராமானுஜர் இந்த வரதாச்சார கிரகத்துக்கு போயாச்சு. கதவு சாத்தி இருக்கு. உள்பக்கமா தாழ்பால் போட்டு நிறைய பெரிய கூட்டம். எதிராசன் தான் ஒரு 50 பேர் குறைஞ்சபட்சம் இருப்பார். அழகா எதிராசனம் வாத்துக்கணும் நினைச்சுட்டார். அப்ப வரதாச்சாரியார் உஞ்சவர்த்திக்காக வெளியில போயிருக்கார். வரதாச்சாரிய பத்னி லட்சுமி அம்மான்னு சொல்லுவான் இந்த தேவிய. அழகா உள்ள இருந்து இருக்கா. எதிராசர் போனா அப்படி கதவை தட்டா. எதிராசர் கதவை தட்டுனா உடனே ஒரு சிஷன் கதவை தட்டினா. உடனே அவள் உள்ளே இருந்து யாரு அப்படின்னு ஒரு சப்தம் போடுறான். ஒரு தட்டின அடியேன் ராமானுஜதாசி யாரது வெளியில அப்படின்றார். அப்ப கூட அடியேன் ராமானுஜதாசி யார் வெளியில. உடனேயே வெளியிலேருந்து எதிராக சிரிச்சிருந்த நானா ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னு. எப்படி விதுரன் வீட்டு கதவை தட்டி பகவான் கிருஷ்ணன் வந்திருக்கேன்னு சொன்னானோ அந்த மாதிரி நான் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னா இவளுக்கு நம்ப முடியல. இந்த துவனி அந்த சப்தம் நன்னா தெரியுது. தன்னாச்சாரியன் தன் குருநாதன் வந்திருக்கார், தன் கிரகம் தேடி வந்திருக்கார். நிதியை தேடிந்து நம்ம போகாம நிதியை நம்மள தேடி வந்தா எல்லாரும் பணம் தேடி ஒரு நல்ல ஜாக்பார் அர்த்தம் அவனுக்கு மச்சம் பணம் அவனுக்கு கொட்டிடுதுன்னு சொன்ன அந்த மாதிரி ஆச்சாரம் இவனை தேடி வந்துட்டார். அவளை கையும் ஓடல காலும் ஓடல, கண்கள்ல ஆனந்த பாஷம் உள்ளேந்து அழகா சேவிச்சு விட்டா. வெளியில வரல. ஏன்னா அவளுடைய ஸ்திதி அப்படி இருக்கிறது. ஒரு புடவை அதையும் தோச்சு காய போட்டிருக்கா. அது காஞ்ச பிறகுதான் எடுத்து உடுத்திக்க முடியும். அப்படி ஒரு தரித்திரம். ஒரே ஒரு புடவை அதை காய வச்சிருக்கா, தோச்சுட்டு அது காஞ்ச பிறகு எடுத்து கட்டிப்பா. அவள் வரவே மாட்டான் அது வரைக்கும். உடனே அவளுக்கு என்ன சொல்றது அவன் தெரிஞ்சு போயிடுது. எதிராசன் வந்திருக்கா. ஆஹா தெய்வம் நம்ம வீட தேடி வந்திருக்கு. அவளுக்கு எப்படி சொல்றதுன்னு இந்த மாதிரி எனக்கு வஸ்திரம் இல்லை அதனால வெளியில வர முடியலன்னு சொல்றது கொஞ்சம் சமமா இருக்கு. அவளுக்கு வெளில ஓடி வரணும்னு இருக்கு. அவளுக்கு ஒன்றும் பெரிய சரீர அபிமானம் இல்லை. ஒரு அம்மா இடத்துல ஒரு ஸ்திரீ குழந்தை வைக்கப்படுமா? அம்மாவுடைய சரீரத்தை அம்மாவுக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு
ஆண் குழந்தையாதான் இருக்கணுமே, ஒரு சின்ன குழந்தை விவரம் தெரியாத குழந்தைன்னா அம்மா இடத்துல அதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு வெக்கமெல்லாம் இருக்காது. என்னோட அம்மா அவ்வளவுதானே. அந்த மாதிரி அவளுக்கு வந்துடும். ஆனா லோகம் ஒரு மாதிரி பேசிடுமே, எதிராதுன்னா தப்பா பேசிடுவாளோன்னு பயம். அதனால வெளியிலயும் வர முடியல, உள்ளேயும் இருக்க முடியல. எதிராக புரிஞ்சு போயிடுது அவளுடைய ஸ்திதி என்ன. உடனே தன் தோல் எப்பொழுதுமே சன்னியாசின் இடுப்புல ஒரு வஸ்திரம் கட்டிப்பா, கட்சத்துல ஒரு வஸ்திரம் வச்சுப்பா, காவியஸ்திரம். உடனே அந்த வஸ்திரத்தை எடுத்து அப்படி மேல கூரையில பெரிய ஓட்டம் இருக்கு, அது வழியா அப்படி உள்ள வீசி எரிஞ்சா சரியா அது போய் அவன் மேல விழுந்துடுச்சு. தரித்திரமே பாருங்க, எத்திராஜ வஸ்திரம் அவளுக்கு கிடைச்ச சமயத்துல இதெல்லாம் ஒரு பரம பாக்கியம். எதனால எப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. உடனே கண்ணில் ஒத்தினா அது அப்படி ஒரு மாதிரி சுத்தின்டா, அழகா கதவை திறந்தா எத்திராஜ் ஜம்முனு காம்பீரியமா நிக்கிற அந்த கைகள்ல திருதண்டத்தை வச்சுண்டு நிஜமாவே பற்பம் எனத்திகள் பைங்கடல் உந்தன் பல்லவமே விரல். இந்த பவளம் மாதிரி இருக்காங்க விரல்கள் பார்க்கும்போது அவளுக்கு குஷியா இருக்கு. பற்பம் எனத்திகள் பைங்கடல் உந்தன் பல்லவமே விரல் பாவனமாகிய பைந்து வராடை பதிந்த மருங்கழகம். இந்த கால் வஸ்திரம் கட்டிட்டு இடுப்பு அனுபவிக்கிற பற்பமினத்திகள் பைங்கழவுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்து வராடை பதிந்த மருங்கழகம் முப்பொறி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னழகும். யஜ்ஞோபவீதமும் கைகள்ல வச்சிருக்க திரிதண்டமும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும். எப்பொழுதுமே ஆழ்வாராதிகள் இல்லாட்டி விஷ்ணு புராணம் அந்த மாதிரி இதுல பெரியவர்கள் சொன்னதான விஷயங்கள் எல்லாம் எப்பவும் சொல்லிட்டே ஒரு பிரசன்னமான முகத்தோட கொஞ்சோடு சிரிச்சுட்டே இருப்பார். முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும். இந்த கண்கள் அப்படியே காருண்யத்தை கொற்ற கண்களாம். அந்த கமல கண்ணழகும் முப்புரி நூலோடு முன்கையேந்திய முக்கோள் தன்னழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும். அழகான அந்த உச்சி குடுமி. இப்படிப்பட்ட எதிராஜன் வடிவழகு என் இதய துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இப்படிப்பட்ட ஒரு எதிராஜனுடைய ரூபலாவண்யம் என் ஹிருதயத்துல இருக்கு. அதனால எனக்கு சமானமானவாளும் கிடையாது, எனக்கு எதிரிகளும் கிடையாது. யம தர்மராஜன் கூட என் பக்கத்துல வரமாட்டான்னு எதிராஜனுடைய சிஷ்யர் எம்பார் கோவிந்தருடைய வாக்கியம். ஆச்சரியம், என்ன அனுபவம் பாருங்க. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே. ஒரு தடவை சொன்னாரு அவ்வளவு தெரியும், 3 தடவை சொல்லியாச்சுன்னா சத்தியம் அர்த்தம். சத்தியம் சத்தியம் புனசத்தியம். அந்த ரூப லாவண்டிய பாக்குற எதிராஜர் ஜம்முன்னு அப்படி திருதண்டம்லாம் வச்சு பன்னிரு திருமண பல 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 ரொம்ப அழகு. நிஜமாவே அழகா அப்படின்னு திருஷ்டி சுத்தணும். அப்படி ஒரு அழகன் எதிராஜர் சத்தியமா ஆஜானு பகவான். அந்த சரீரம் இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் தானான திருமணியை பார்க்கணும். அந்த உருண்டு திரண்ட தோள்களும் நீண்ட கைகளும் பத்மாசம் போன்று சின்முதிரையை வச்சிருந்த கைகள்ல திருதண்டம் வச்சிருந்து எத்திராஜன் உட்காந்து அழகா பார்த்தா ரங்கராஜனை பார்க்கணும்னு ஆசையே வராது. சத்தியத்தை சொல்றேன், சுயம் அனுபவத்துல சொல்றேன். பல சந்தர்ப்பங்கள் அடியன் ஸ்ரீரங்கம் போயிருக்கேன். எத்திராஜன் நன்னா திருப்தியா பார்த்துட்டு டைம் இருந்ததுன்னா ரங்கராஜன் சன்னிதியில கூட்டம் இல்லைன்னா சரி போனா போறது போய் தலையை காட்டிட்டு வரும், அவ்வளவுதான். இன்னி வரைக்கும் ஸ்ரீரங்கம் நுழைஞ்ச தானே எத்திராஜன் சன்னிதிக்குன்னா கால் ஓடுறது. ரங்கராஜனை போய் பார்க்கணும் அனுபவிக்கணும்ன்றதுனா ஒரே ஒரு மரியாதை. ரங்கராஜன் திருப்பானாழ்வார் ஆண்டாள் எல்லாம் முழுங்கிருக்கார், அதனால போய் பார்த்துட்டு வர்றது வழிய. அதுக்கு மேல ஒன்னும் ரங்கராஜன் இடத்த ஒரு பெரிய அப்படி எவ்வளவான பெரிய என் யதிராஜனுக்கு முன்னாடி ரங்கராஜன் ஒண்ணும் இல்லை. என் யதிராஜன் என் யதிராஜன் தான். யதிராஜன் இல்லைன்னா ரங்கராஜன் பலம் லோகத்துல யாருக்கு தெரிஞ்சிருக்க போறது? என்ன வயசுல சொன்னா பல பேர் யதிராஜன் சந்நிதிக்கே போக மாட்டா, ஸ்ரீரங்கத்திலேயே போக மாட்டா, என்ன விஷயம் தெரிஞ்ச வைஷ்ணவாலும் போக மாட்டா, நிறைய ஐயங்காரும் போக மாட்டா. கேட்ட அங்கெல்லாம் போகக்கூடாது தீட்டுன்னு. ஏன்னா யதிராஜனுடைய உண்மையான சரீரம் அங்க அப்படியே இருக்கு. அதெல்லாம் போனா தீட்டு. யதிராஜனுக்கு இவா தீட்ட சொல்றான். லோகத்துல ஜென்மாவுடைய தீட்டையே நாசம் பண்ணி மோட்சம் தரக்கூடிய ஆச்சாரம் சன்னதி போறது தீட்டு அப்படின்னா. ஆனா யதிராஜன் இல்லைன்னா ஸ்ரீரங்கத்துல ரங்கராஜன ஒரு ஈக்காக கூட கவனிக்க. சத்தியத்தை சொல்ற இன்னைக்கும் ரங்கராஜன் சன்னிதியில சாநித்தியம் இருக்குன்னா யதிராஜ பலம் காப்பாத்தின்னு இருக்கு, வேற யாரும் இல்லை. தானான திருமேனியை சேவிச்சாலே அப்படின்னா பிரத்யட்சமா பார்த்தா அப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. அப்படி இருக்காரு யதிராஜன் ஜம்முன்னு காம்பீரியமா. ஆனந்தம் அவளுக்கு தாங்க முடியல, அழகா சேவிச்சு விட்டார். தேவரி வாங்கோ எழுந்தொடனும் அனுகிரகம் பண்ணணும், தேவரி கிரகத்துக்கு வரணும்ன்றா. உடனே யதிராஜ் காம்பீரியமா ரொம்ப சின்ன குடிசை அவ்வளவுதான், அதுல ஏதோ வாழ்க்கை நடத்திட்டு இருக்கா. அதுலயும் யதிராஜ் உட்காந்து அரிய சிஷர் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. இடிக்கிறது இடம் பத்த மாட்டேங்க. சில சிஷாலம் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வரணும்? உடனே சொன்னா இல்ல இல்ல
இவாளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அப்புறமா வாத்துக்கு போயிடுவோமா இருக்கும். அப்புறம் எல்லாரும் ஏழை அனுகிரகம் பண்ணு சொல்ற. அதுக்காக எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றோம். அவளுக்கு என்னன்னா பயம், இங்க இருந்தா நமக்கு எல்லாம் வேலைக்கு ஒழுங்கா நடக்குமா நடக்காதா அதெல்லாம் ஒரு கவலை உண்டு. எப்படி படுத்துக்கிறது இப்படிதான் யோசனை. எப்படி பார்த்தா எதிராது என்னம்மா எப்படி இருக்கா எங்க வரதன் அப்படி ரொம்ப அந்த உரிமையோட பேசுறதே ஒரு நிஜமாவே. நம்மளெல்லாம் கூட ஏற்ற ஒரு உரிமையோட பேசுறான்னா கோட்டி ஜன்ம சுகூர்த்தம். சத்தியமாவே ஒரு சிஷ்யனா இருந்து அந்த அனுபவத்தை பகிர்ந்து சுகம், ஒரு சுகம். குரு நிஜமாவே நம்மள உரிமையோட ஏற்ற நம்ம இடத்த விளையாடுறா பேசுறா சிரிக்கிறா அப்படின்னா நம்மளுடைய பக்தியோ நம்முடைய பலமோ இல்லை, காருண்யம். இந்த காருண்யம் தான் அவ்வளவு சுகம். நிஜமாவே குருஜி அம்மா இடத்துல அந்த காருண்யத்தை அனுபவிச்ச அந்த குதூகலத்துல சொல்லிட்டு இருக்கேன். 2 நாள் குருஜி அம்மா பார்க்க போற குதூகலத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ஆச்சரியம் அந்த குருவுடைய காருண்யம், ஆச்சரியமான காருண்யம். எங்க வரதன் அப்படின்றார். நம்பிரன் பேசுறதுலேயே ஒரு துவனியில அழகு உண்டு, பஞ்சவருத்தி இருக்கிறதே இருக்காது. அப்படியா சரி சரி வரட்டும் வரட்டும். இவளுக்கு மனசு கலந்து அடிச்சுக்கிறச்சோ எதிராஜன் வந்திருக்காரு, அவருக்கு பிரசாதம் பண்ணி போடணுமே. நீ பார்த்தா ஆத்துல ஒரு குந்துமணி அரிசி கிடையாது, ஒரு குந்துமணி அரிசி கிடையாது. இப்படியே பாக்க எத்திராஜ் இவ்வளவு தூரம் வந்திருக்கார், நம்ம ஆத்துல அவருக்கு தலிக அம்சம் பண்ணணுமே, தலிக அம்சம் பண்ணணுமே. துடிக்கரா கடந்து அடகு வைக்கிறதுக்கு ஒரு செயினும் இல்லை, எதுவுமே அவளிடத்துல இல்லை. என்ன பண்றது இல்ல, எத்திராஜா வழி தெரியலையே நாராயணா. இப்ப அவளுக்கு ஒரு துக்கம் தான், தரித்திரத்தை இருக்கேன். இது வரைக்கும் தரித்திரத்தை பத்தி கவலையே படாதவள், ஐயோ நான் தரித்திரத்துல இருக்கேனே என் ஆச்சாரியனுக்கு ஆச்சரியமா ஒருவேளை தலிகள் கூட அம்சம் பண்ண முடியாத அளவுக்கு இந்த தரித்திரத்தை மாட்டின் இருக்கேன்னு அழுகழுதாள். இது வரைக்கும் எவ்வளவோ பேர் எத்தனையோ சொல்லியிருக்கா, பந்துக்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கா, அப்பெல்லாம் அழுகுது. எனக்கு என்ன பிராரதம் இதுக்கு பகவான் சந்தோஷமா வச்சிருக்கான்னு சொல்றவள் நீ எதிராஜனுக்கு கைங்கரியம் பண்ண முடியல தரித்திரத்தை நடுங்கிற. அப்ப உடனே ஒரு யோசனை பண்ணா, எந்த ஸ்திரீயும் யோசனை பண்ணாத ஒரு காரியத்தை அவள் யோசனை பண்ணிட்டான். நல்ல அழகா இருப்பா லட்சுமி அம்மா, நல்ல எவ்வனம், முகம் எப்பொழுதுமே பிரசன்னமா இருப்பா, பெரிய தனம் இல்லை ஆனாலும் நல்ல காம்பீர். அந்த கிராமத்திலேயே ஒரு வியாபாரி, மளிகை சாமானம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி, அவனுக்கு ரொம்ப நாளா இந்த லட்சுமி அம்மா சரீரத்து மேல அப்படி ஒரு மோகம், எப்படியாவது இவ சரீரத்தை அனுபவிச்சிடணும் அப்படின்னு ஏங்கின்னு இருக்கான். அதுவும் இவள் தரித்திரத்தை இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி தரித்திரத்தை போக்குறதுக்கான காரியங்கள்லாம் நம்ம பண்ணிட்டா நமக்கு அவ சரீரம் கிடைக்கும்னு விதவிதமா எல்லாம் பண்ணி பார்த்துட்டான். அவன் வந்தா சிரிக்க தெரியுமே, காமம் இருக்கிறவாளுடைய சேஷ்டைகள் என்னன்னு தெரியும், பேசுறது, அந்த பார்க்கிற பார்வைகள், நிறைய விஷயம் சிரிக்கிற, இதை கொண்டு அவளுடைய தகுதி அடை போட்டுடலாம். காமாந்தகாரருடைய கூட்டத்துடைய புத்தி கேவலத்தை எத்தனையோ தடவை எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தா ஒன்னும் நடக்கல. இப்ப அவளுக்கு தோணி போயிடுது, ஆஹா நமக்கு நம்ம ஆச்சாரியன் வந்திருக்கார், அவருக்கு நல்லா தலிக அம்சிக்கணும், பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப தீர்மானமா முடிவு பண்ணி நேர இந்த வியாபாரியுடைய கடைக்கு போனான். அழகா கைய கூப்பிட்டான். அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், இவனை பார்த்து அவ கைய கூப்பினோன்னு ஆஹா நம்ம காரியம் இன்னைக்கு நடக்க போறவங்களும் முடிவு பண்ணிட்டான். என்னமா என்ன 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 விஷயம் சொல்லு சொல்லு அப்படின்னு உடனே சொன்ன, ஐயா இந்த மாதிரி எங்க ஆச்சாரன் வந்திருக்கா, ஒரு 50 ஒரு சிஷ்யாவோட வந்திருக்கார், அவர் கிரகத்துல அவருக்கு தலிகை பண்ணி போனோம்னு ஆசைப்படுறேன், ஆனா ஒரு குந்துமணி அரிசியோ பருப்போ ஒண்ணும் இல்லை, அதுக்கு நம்ம எல்லாத்தையும் அனுப்புறேன், அத்தனை கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் அனுப்பிடுறேன் அப்படின்னு சிரிச்சான். உடனே சொன்னான், அதுக்கு பர்த்தியா ராத்திரி உமக்கு இந்த சரீரம் கிடைக்கும்னுட்டான். நான் வரேன்னு சொல்ல, இந்த சரீரம் கிடைக்கும். அந்த மனசுடைய பாவத்தை பாருங்க, ஆத்மா நன்னா தெரிஞ்சதுனால உமக்கு ராத்திரிக்கு இந்த சரீரம் கிடைக்கும்னா. அவன் பார்த்தான், பழநழி பால்ல விழுந்து, அதுவும் வாயில விழுந்தா போல இருக்கே, எதுக்கு ஏங்குங்க அடக்க போற பரம குஷி. நன்னா நிறைய மூட்டை மூட்டையே அனுப்பிட்டான். அவள் பாட்டுக்கு வந்தா அழகா எல்லா சாமான்களும் வந்து இறங்கிட்டு எதிராஜன போகும்போதே பார்த்து சொல்லி போனா, தேவரி நீங்க தலிக அம்சிக்கணும். எதிராஜனா சரிமா ஏற்பாடு பண்ணிட்டான். சிஷ்யாளுக்கோ கோபமான கோபம், இவர் ஏற்கனவே உஞ்சவருத்தி பிராமணன், என்ன ஏற்பாடு பண்ண தெரிய வேண்டாமா அப்படின்னா அவ மனசுபடி அவ யோசனை பண்ண. எதிராஜனோட ஏற்பாடு பண்ணிவிட்டால் அழகா எல்லா சாமான்களும் வந்துட்டு கடகடன்னு தலிகை எல்லாம் தயார் பண்ணியாச்சு. ஆச்சரியமா எதிராஜர் அவருடைய மூர்த்தி எப்பவுமே கொண்டு வர அதுக்கு அம்சம் எல்லாம் பண்ணார், நிவேதனம் பண்ணார். பண்ணி முடிச்சாச்சு. எதிராஜர் ஸ்வீகரிச்சிருந்தா, அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்வீகரிச்சிருந்தார்கள். இதெல்லாம் முடியும் பொழுது வரதாச்சாரியர் கிரகத்துக்குள்ள வர, அவருக்கு ஆத்துக்குள்ள வரும்போது சந்தோஷம், என்னமோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னமோ அவருக்கே தெரியாம கண்கள்ல இருந்து ஆனந்த பாஷம் மயிர்கால்கள் குத்திட்டு நிக்கிறது.
கிரகத்துக்குள்ள வந்தா பார்த்தா அழகா ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்காரு எத்திராஜன். வா வா வரதா வா 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 அப்படின்றார். இவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அப்படி அழகா தலைக்கு மேல அஞ்சலி பண்ணார். அழகா சாஷ்டாங்கமா சேவிச்சார். சேவிச்சுட்டே இருந்தார். எத்திராஜன் போதும் அப்படின்னு அதுக்கப்புறம் நிறுத்தினார். அவ்வளவு சந்தோஷம். என்ன வரதா எப்படி இருக்கா, எப்படி பயன் இருக்கு, கொஞ்ச விருத்தி எல்லாம் எப்படி பயன் இருக்கு, பகவத் விஷயங்கள்லாம் அனுபவிச்சுருக்கியா அனுபவிச்சுருக்கா. அவ கேட்கும்போது அனுபவம் நமக்கு வந்துடும். ஆச்சரியமா நிறைய விடாம நாமும் ஜபிக்கணும். தெரிஞ்சுட்டான் இவருக்கு ஒன்னும் புரியல. கையும் ஓடல காலம் ஓடல. பரம சந்தோஷம். உடனே ஒரு துக்கம் வந்துடுது. எதிராஜன் நம்ம கிரகம் தேடி வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப நாளா அவ எங்கிட்டு இருந்தா. நம்ம கிரகத்துக்கு எதிராஜன் வந்தா தேவலைன்னு ஒரு ஏக்கம் எங்கிட்டு இருந்தா. வந்துட்டார். அவருக்கு ஒரு தலிக வண்டி போட முடியாத அளவுக்கு நான் வறுமையில இருக்கேன். அன்னைக்கு அந்த அரசொம்பு அரிசி தான் வந்திருக்கு. அதை கொண்டு ஒன்னும் பெருசா சாதம் வைக்கலாம். அவ்வளவுதான். அப்படியே வருத்தப்பட்டா உள்ள போனார். அழகா இந்த பிரசாதம் சாப்பிடுங்கோ சீகரிங்கோ. உடனே இல்ல வேண்டாமா, இல்ல சீகரிங்கோல இல்ல என்ன சொல்றது, எத்திராஜன் வந்திருக்கார் நம்ம கிரகத்திலேருந்து அவருக்கு தலிகை கூட அம்சிக்க முடியல, யாராத்தே வந்தது அப்படின்னு. உடனே கையை கூப்பிட்டா நம்மாத தலிகை தான், நம்மாத்தான் தலிகை எல்லாம் பண்ணும். ஓ யாரா கொண்டு வந்து கொடுத்தாளா, இல்ல நம்மளுடைய இதுதான். உடனே ஒரு பார்த்தா உங்க இடத்த ஒரு விஷயம் சொல்லணும், உங்க இடத்த கேட்காம ஒரு காரியம் பண்ணிட்டேன். என்ன காரியம் சொல்லுமா. எத்திராஜனுக்கு தலிகை ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். எப்படி ஏற்பாடு பண்ண எனக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் பரவாயில்ல, ஏதோ என்ன காரியம் நீ பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஆச்சாரியனுக்கு நம்ம விதத்துல ஒரு தலிகை ஏற்பாடு பண்ண பத்தி அதுவே பரம சந்தோஷம். எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சு ராத்திரி அவனுக்கு இந்த சரீரத்தை தரேன்னு சொல்லியிருக்கேன். உடனே ஒரு பார்த்தா ஒரு கையை கூப்பிட்டா ஓன்னு அழுத. உடனே என்னாச்சு, தப்பு பண்ணிட்டேன் நான். இல்ல நான் பாவி நீ புண்ணியசாலி அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டா, இல்ல நான் புருஷ சரீரமா இருக்கிறதுனால தான் எனக்கு என் சரீரத்தை அவனுக்கு கொடுக்க முடியல. நானும் ஒரு ஸ்திரீ சரீரமா இருந்தா நாளைக்கு இந்த சரீரத்தை கொடுத்து எதிராஜனுக்கு தலிகாம்சம் பண்ணிருக்கலாமே, எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே, நீ பரம பாக்கியவதி ஆஹா அப்படின்ட்டா. என்ன ஒரு தாம்பத்தியம் பாருங்க. அது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு தாம்பத்தியம். எல்லாருமே தன்னுடைய மனைவி தன் கணவன் இப்படிதான். ஆனா அந்த ஆசாரிய கைங்கரியத்துல அப்படி ஒரு பரகாச எல்லைய பாக்கிறா. உடனே சொன்ன ராத்திரி நானே கொண்டு போய் உன்னை கொண்டு விடுறேன். இங்க நடக்கிற காரியமா லோகத்துல. உடனே அழகா மத்தியானம் எல்லாம் தலிகை எல்லாம் எடுத்திருந்தா. எத்திராஜ் பகவத் விஷயம் எல்லாம் சொன்னா. ராத்திரி அழகா அம்சம் எல்லாம் ஆச்சு. பகவானுக்கு அழகா சயனார்த்தி எல்லாம் முடிஞ்சு அவா படுத்திருந்தா. உடனே வரதாச்சாரியன் லட்சுமி அம்மன் தேவரியும் பக்தாளுமா இங்க எழுந்தரணும். நாங்க அப்படி வெளியில போயிட்டு வந்தோம். திருச்சி நான் போயிட்டு வாங்க எல்லாம் தெரிஞ்சவர் தான். சர்வஜனா ஒன்னும் சொல்லல, சர்வஜன். அழகா அவ கிளம்பி போனா அந்த வைஷ்யா அந்த காத்துட்டு கிடக்க அந்த வியாபாரி அப்படி அலங்காரம் அந்த காம போகத்துக்குன்னு ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகத்தை காத்துட்டு கிடக்க அழகா அவர் போய் கதவை தற்றா. கபீர்தாசருடைய வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு சம்பவம். அதுதான் பக்தாளுடைய விஷயம். சமந்தம் எங்கேயோ இருப்பான சில விஷயம் ஒரே போல நடக்கும். அழகா போய் கதவை தற்றா. இவர் வரதாசர் கதவை தற்றா. அவன் ஆசையோட வந்து ரகசியமா கதவை திறந்தா இவர் நிற்கிறார். அவனுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து போய் ஐயோ இவன் ஏமாத்திட்டாலே, சாமானம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஆத்துக்காட்ட சொல்லிட்டாலே, அவன் வந்து கத்த போறானே, ஊர்ல மரியாதை போயிடுமே, மானம் போயிடுமே, புலம்பு 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 இந்த மனசுக்குள்ள புலம்பிட்டு அப்படி வேர்த்து விரும்பிட்டு ஒரு உடம்பெல்லாம் தொடச்சு நடுங்கிறான். வரதாச்சார கையை கூப்பிட்டார். நீங்க பயப்பட வேண்டாம், நான் அவளை கொண்டு விடுறதுக்காகத்தான் வந்தேன். அவளை தனியா அனுப்பினா ஊர்ல உங்களை ஒரு விதமா பேசுவா. அதனால அவளை உள்ள அனுப்பிட்டு வாசல்ல காவல் காத்துட்டு இருக்கிறதுக்காகத்தான் வந்தேன். ஏன் நீ எப்ப சொல்லலாம் அப்ப அவளை அழிச்சுட்டு போறேன். அது வரைக்கும் நான் வெளியில காவல் காத்துன்னு இருக்கேன். லோகத்துல எங்கேயாவது நடக்கிற காரியமா, சத்தியமா அசாத்தியம் நிஜமாவே. உடனே அவன் நடுங்கி போயிட்டான். இப்படி கூட ஒரு பர்த்தா இருப்பான லோகத்துல, இப்படி கூட ஒரு தாம்பதியம், இப்படி கூட ஒரு சம்பதி இருப்பாளா. உடனே அழகா லட்சுமி அம்மா வந்தா. அன்னைக்கு ரொம்ப பிரசன்னமாக இருக்கா, இன்னும் அழகு ஜாஸ்தியா தெரியும். உடனேயே ஆச்சரியமா அந்த வரதாச்சாரியரும் லட்சுமி அம்மாளும் எவ்வளவு பெரிய பரம உபகாரம் பண்ணிருக்க, உங்களுக்கு ஏதோ புண்ணியம் இருக்கு, ஆச்சரியமான புண்ணியம் பண்ணிருக்க. அதனாலதான் எங்களுடைய ஆச்சாரியனுக்கும் மத்தவாளுக்கும் தலிகை பண்ணி போடுறதுக்கான காரியங்களை பண்ணிருக்கேள் அப்படின்னு சொன்னான். அவன் ஏன் வழிஞ்சான். அவனும் புண்ணியத்துக்காக பண்ணது, சரீரத்துக்காக தான் அத்தனையும் பண்ண. அவனுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நம்ம எங்க புண்ணியம் பண்ணோம். ஆனா அது சரீரத்தை கொடுக்காம பேஷண்ட் காலன்னு பார்த்தான். அப்ப வரதாச்சார லட்சுமி அம்மாளும் எங்க ஆச்சாரியனுடைய பிரசாதமும் ஸ்ரீபாத தீரம் திருவடி அளவின ஜலமும் கொண்டு வந்திருக்கோம், ஸ்ரீகரிப்பேளா அப்படின்னு கேட்டான். அவன் கொடுத்த விஷத்தையே குடிக்கிற சித்தியில இருக்கும், அவ்வளவு காமத்துல இருக்கான். உடனே அழகா கையா நீட்டினா எத்திராஜோட உச்சிஷ்ட பிரசாதம் கொடுத்தா அப்படி வாயில போட்டுட்டான். ஸ்ரீபா தீர்த்தம் கொடுத்தா அப்படி தலையில அப்படி ஸ்ரீகரிச்சிருக்கான்.
அப்படி தள்ள இப்படி போஷணம் பண்ணிருந்தா அப்படி கொஞ்சம் உள்ள ஸ்வீகரிச்சான். ஸ்வீகரிச்சானோ இல்லையோ உள்ளுக்குள்ள என்னமோ பண்ண ஆரம்பிச்சிருது, மனசு நடுங்க ஆரம்பிச்சிருது, ஓன்னு அழுதான். துணைவா 2 பேரும் ஒருத்தர் என்ன ஆச்சு, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு வரராஜர் என்ன ஆச்சுன்னு சமாதானப்படுத்தினார். கைய கூப்பிட்டு லக்ஷ்மியோட காலில் விழுந்துட்டான். கதறி கதறி அழுதான். எப்பேற்பட்ட பாவம் பண்றதா நான் இருந்தேன், ஐயோ எனக்கு இந்த பாவம் வேண்டான்னு தன்னைய அரைஞ்சு அடிச்சு நடிச்சு அழுதான். லக்ஷ்மி அம்மாவுக்கும் வரதாசருக்கும் ஒன்னும் என்ன ஆச்சுன்னா, இல்ல இல்ல நான் பெரிய பாவி, ஐயோ ஐயோ கத்துக்கதுன்னு புலம்பினான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் சமாதானமான, எனக்கு இந்த பாவம் போகணும்னா ஒரே ஒரு வழி, அவங்க ஆச்சாரியன் திருவடிகள்ல விழுந்தாதான் எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா. 2 பேருக்கு தூக்கி வாரி போட்டது. எதிராக பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. ஆனா அவருடைய உச்சிஷ்ட பிரசாதம் ஸ்ரீபாத தீர்த்தம், அந்த திருவடி பூஜை பண்ண தீர்த்தம், 2ஐயும் ஸ்வீகரிச்சதுக்கு அவனுக்கு சத்புத்தி வந்துட்டான். அவ்வளவு பலமுடைய சம்சாரத்தையே உலர்த்தக்கூடிய சக்தி உண்டு குருவுடைய ஸ்ரீபாத தீர்த்தம்னு குருகீதால ரொம்ப அழகா சிவபெருமான் சொல்றார் பார்வதிக்கு. பரம சந்தோஷம், கண்கள் ஆனந்த பாஷ்பம். நிச்சயமா எங்க குரு உங்களை ஏத்துப்பா, என்னையும் ஏத்துப்பாரா. எங்க குரு கருணாசாகன், யார் சரியில்லையோ அவளெல்லாம் ஏத்துன்னு அனுகிரகிக்கிறதே கர்மாவா வச்சிருக்கார் அப்படின்னு சொல்ல, ராத்திரியே இவனையும் கூட்டு இந்த லட்சுமி அம்மாள் வரதாச்சாரியார் 2 பேரும் வரா. எத்திராஜன் முழிச்சுட்டு உட்காந்து எல்லாரும் தூங்கியாச்சு. அவருக்கு தெரியும் இந்த கூட்டம் வரும் அப்படி. அழகா வந்தார், உட்கார்ந்து இருக்கா, அவெல்லாம் வந்துட்டா. பாத எத்திராஜன் உட்கார்ந்து இருக்கார். பிரபோ அப்படின்னா சேவிச்சார்கள். அப்படியே பார்த்த எத்திராஜ கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். இங்க நான் தள்ளி காமிச்சிக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு காரியங்கள் பண்ணணுமா அப்படின்னா, என்னவா தலையை கொண்டு ஒன்னும் வழி தெரியல பிரபோ அப்படின்னா. ஆனா சிரிச்சார். அதுலயும் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு நல்ல அனுகிரகம் கிடைச்சதுன்னு சொல்லி அந்த வியாபாரியையும் தன் சிஷ்யனா மாத்திட்டார். அனுகிரகம் பண்ணார். கொஞ்ச நாள் அங்க இருந்தார். பணக்கார தன் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு பயந்து நடுங்கிட்டு ஓடி வந்தார். எதிராஜன் காம்பீரியமா சொன்னா, பாகவதாளத்துல பழகிற முறை இன்னும் தெரியலையோ, இன்னும் பக்குவம் அடைய வரலையோ அப்படின்னா அவர் நடுங்கினார். இப்ப தேவரின் அனுகிரகம் உண்டாங்க. பாகவதாளுக்கு வந்த போது நீ தீர்த்தமும் கொடுக்கல, சாப்பிடறதுக்கு ஆகாரமும் கொடுக்கல. பாகவதாலாம் யாராவது வந்து பண்ணிட்டு இருந்தாலும் அவளுக்குலாம் திருவடி அலம்பி அந்த ஜலத்தை ஸ்வீகரிச்சுட்டு இப்படியே பண்ணிட்டுதான் ஒரு ஸ்திதியில அவன் புத்தி மாறுதுன்னா அப்புறம் உங்க கிரகத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். தானே வந்தா அனுகிரகம் பண்ண. அத்தனை ஆச்சரியம் எதிராஜ வைபவம், குரு மகிமா. இவ்வளவு ஆச்சரியமான சம்பதிகள், எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் பாருங்க அவளுக்கு. அவர்களால் அந்த வியாபாரிக்கும் சத்கதி கிடைச்சது. அதனால குருவுடைய காருண்யம்ன்றது அது பாட்டுக்கு காட்டாற்று வெள்ளம் மாதிரி அடிச்சுண்டு போகும். அதுல எது இருந்தாலும் எல்லாரும் இழுத்து கொண்டு போகும் காற்றாற்று வெள்ளம். இந்த மாதிரி ஒரு குரு கிருப்பை கொட்டி கிடக்கு. நமக்கு அனுபவிக்கிறது நம்முடைய கடமை. அனுகிரகம் அவா பண்ணிட்டு இருக்க, அனுபவிக்கிறது நம்ம தர்மம். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
जय जानकी कांत स्मरणम जय जय राम राम गोपिका जीवन स्मरणम ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்பணம் जय श्री राधे कृष्णा सत्संग की जय जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय जय श्री भारत माता की लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ओम शांति 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 जय श्री इंदु माता की